21 வயசு பையன் எனக்கு போட்டியா வந்திருக்கா பாருங்க. டேய் கை தட்டுங்க பார்க்கலாம். எங்களை விட இவன் அதிகமா பாடல் எழுதணும்னு சொல்லு. ஆசீர்வதிப்போமா. பாருங்க சின்ன வயசு முகம்ல இந்த பால் என்ன சொல்றது, பால் வடிகிற முகம். ஹல்லேலூயா. இவனுக்கு ஒரு பாட்டு. ஆமா ஆல்டினுக்கு போட்டியா பாட்டு எழுது. ஹல்லேலூயா. மாலைன்னு சொல்லு. மாலை வந்தது. உமக்காய் வாழ்வேன். இந்த வாலிபம் உமக்கு. 21 வயது பையன் எனக்கு போட்டியாக வந்துட்டான் அப்படின்னு பெர்க்மன்ஸ் சொல்கிறார். இங்கே இவர் பல பாடல்கள் எழுதி கேசட்டை வைத்தார், பல ஆயிரங்களை சம்பாதிச்சிருந்தார் இதனால். அப்போ பெர்க்மன்ஸ் பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பல ஆயிரங்கள் எல்லார் வீட்லேயும் இந்த பாட்டு தான் ஒலிக்கும். அந்த ரவுண்டு டேப் ரிகார்டு, பெட் டைப் டேப் ரிகார்டு, ஸ்டாண்டிங் டேப் ரிகார்டு, அப்புறம் டிவிடி வந்தது. இப்படி பல விதத்தில் முன்னேற்றம் வந்தவர் இவருடைய பாடல்கள். இப்போது இவருடைய அடிச்சுவடு தான் ஜான் ஜபராஜ் எல்லாம் என்ன இவருடைய சிஷியர்கள் தான் பெர்க்மன்ஸுடைய சிஷியர்கள் தான் ஜான் ஜபராஜ் எல்லாம். இப்போது அடுத்த சிஷியன் ஒருத்தர் உருவாயிட்டா இருப்பார். 21 வயசு பையன், வாலிப பையன் பாட்டு எழுதுறாங்க. நல்லா பாட்டு எழுதணும், வாலிபத்தை ஒப்படைக்கணும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல போய் பாட்டு பாடினார், எந்த சர்ச்சில் பாடினார்? தெருவில் பாட்டு பாடி போனாரா, இல்லை எங்கள் சர்ச்சில் போய் பாடினாரா? தாவீது பாடினார், ஆடினார். இயேசு கிறிஸ்து ஆடினாரா? அதுதான் இங்கே கொஸ்டின். ஏன்னா அவருடைய அடிச்சூடுகளை தான் நம்ம பார்க்கணும். அவர் என்ன பண்ணார், ஏன் பண்ணல, ஏன் இந்த செய்யலை, ஏன் பாட்டு பாடல, ஏன் டான்ஸ் ஆடல அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இங்கே பாட்டும் கூத்தும் கிறிஸ்தவத்தில் ஒன்றும் அனுமதி கிடையாது. பைபிளே பாட்டு பாடுறதுக்கு கூத்தாடுறதுக்காக எழுதப்படல. ஏன்னா 1000 பேர் 1,00,000 பேரை கூட்டி பெரிய மைக் செட் வச்சு பல பெரிய மேடை அமைச்சு கலர் லைட் போட்டு அதுக்காக இந்த பைபிள் எழுதப்படுது. ஒரு தனி மனிதன் இங்கே முன்னேற்றத்துக்கு தான் இந்த வழி சொல்லுது இந்த வேதம். இந்த பெர்க்மன்ஸ் என்ன சொல்கிறாரு, ஒரு நம்முடைய அடுத்த வாரிசு உண்டாயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். இங்கே பெர்க்மன்ஸுக்கு மேரேஜ் ஆகலை. என்ன அது அப்புறம் அவருக்கு குழந்தையும் இல்லை. மேரேஜ் ஆகுதானே குழந்தை இருக்கும், குழந்தையும் இல்லை. அவர் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தைய பெற்றுட்டு இருந்தால் அதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருப்பார். அவருடைய கடமைகள் குழந்தைய பெற்று வளர்த்து அதை ஸ்கூலுக்கு அமிச்சு படிக்க வச்சு வேலைக்கு அமிச்சு கல்யாணம் பண்ணி இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பெர்க்மன்ஸுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அதனால் இன்றைக்கி பாட்டு பாடி மக்களை ஒரு திசை திருப்பிட்டார். இன்றைக்கி அவர் பாட்டு கேட்டவங்கலாம் உயிரோடு கிடையாது. எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான் போச்சு. அறிவு வளர்த்தணும் கிடையாது. இப்படி இவர் பாட்டு கேட்டோம்னா ரொம்ப கல்வி அறிவு வந்துச்சுங்க, ரொம்ப ஞானம் வந்துடுச்சு, அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த கிறிஸ்தவத்தில் பாட்டுக்கும் கூத்துக்கும் இடமில்லை. அதனால் இந்த பாட்டு பாடுறவங்கள பார்த்தா நம்ம ஒன்றும் பெருமையாக நினைக்க தேவையில்லை. ஓ கடவுளை குறித்து பாடுறாரு, அதில் இங்கே நம்ம பெருமையாக நினைக்க தேவையில்லை. சந்தோஷப்படுத்த விஷயம் இதெல்லாம் கிடையாது. நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறவங்க தான் இவங்க. நேரத்தையும் காலத்தை வீணடிச்சுட்டு வாழ்க்கையை வீணடிச்சுட்டு நம்ம எதிர்காலத்தை அழிக்கிறவங்க தான் இவங்க. அவங்களுடைய சொந்த வருமானம் தான் இன்றைக்கி அதிகமாக போகுது. அப்போ கேசட்டு இருந்த காலத்தில் கேசட்டை வாங்கி அவருக்கு லாபம் கிடைச்சது. ஏன்னா அவரே ஓனாக போட்டு கம்பெனிக்கிட்ட கொடுத்து. இப்போ யூடியூப், இப்போ ஜான் ஜபராஜ் பாட்டெல்லாம் யூடியூப்பில் இங்கே ஓட நம்ம வீட்டில் கேட்க அவர் அக்கௌண்ட்டில் அங்கே காசு ஏறிக்கினே இருக்கும். இப்படி அவங்களுடைய தனி வருமானம் தான் அதிகமாகிட்டு போயிடுது. நமக்கு ஒன்றும் அது ஒரு பயனே கிடையாது. ஒரு நல்ல பயனுள்ள அர்த்தமுள்ள ஞானமுள்ள அறிவுள்ள விஷயத்தை அவங்க சொல்கிறாங்களா? ஒன்றும் கிடையாது. டைம் பாஸ் பண்ணிவிட்டு வசனத்தை பெர்க்மன்ஸ் பொறுத்தவரை வசனத்தை பாட்டாக பாடிட்டு இப்படி ஜான் ஜபராஜ் கற்பனையில் ஏதாவது பாடிட்டு இப்படி தான் நம்முடைய நேர காலத்தையே இவங்க களவாடின்னு இருக்காங்க. ஏன்னா இவங்களை குறித்து நம்ம ஒன்று பெருமை பாராட்ட, இவங்க கடவுளுடைய கூலிக்காரங்க, இவங்க தான் பெரிய பவர்ஃபுல்லு, ஞானத்தை கொடுத்துட்டாரு இவங்களை, கர்த்தர் இவங்களுக்கு பாட்டை எழுதுறதுக்கு நம்ம ஒன்றும் அதை நினைக்க தேவையில்லை. ஏன்னா நம்முடைய எதிர்காலத்தை அழிக்க வந்த நபர்கள் தான் இவங்கெல்லாம். பெர்க்மன்ஸு, ஜான் ஜபராஜ், இப்படி நிறைய பேர் இந்த லைனில் இருக்காங்க. தம்பியை சேர்ந்துட்டார். இப்போ 21 வயசு தம்பிக்கு அவர் சேர்ந்துட்டார். இந்த வேதம்ன்றது ஒரு வாழ்வியல் புத்தகம். பைபிள் என்னது? ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த வாழ்வியலை நாம் கற்க வேண்டும். இந்த வசனத்திலிருந்து, வேதத்திலிருந்து நாம் வாழ்க்கும் வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது இந்த வேதம்? நாம் முன்னுடைய அடுத்த கட்டங்களை, பல கட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அடுத்து எந்தெந்த கட்டத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பைபிள் சொல்லுது.
அதை நம்ம ஆராய வேண்டியது, அறிய வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது, கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்துட்ட உடனே பள்ளி பருவம், வளர்ச்சி புரிஞ்சதுக்கு பள்ளி பருவம், அப்புறம் 10th +2 காலேஜ், இந்த மாதிரி பல பருவங்களை நம்ம கடந்து செல்ல வேண்டியது. 7 பருவங்களுக்கு சொல்லுது பைபிள். என்ன? கல்வி பருவம், வாலிப பருவம், அப்புறம் வேலைக்கு போகிறது, பணம் சம்பாதிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. என்ன? பல கட்டங்கள். நம்ம கல்யாணமாக குழந்தை பற்றி அதை வளர்க்குறது, இப்படியெல்லாம் ஒரு கட்டத்தை தாண்டி போகிறோம். அதுதான் இங்கே கடவுள் நம்மளை கடமையாக வச்சுருக்காரு. நமக்கு கொடுத்துருக்க கடமை இதுதான். எப்படி? குழந்தை கிட்டே பெற்றுக்கோ, அவங்கள சரியாக பார்த்துக்கோ, அவங்கள ஆரோக்கியமாக வளர்த்துக்கோ, அவங்களுக்கு கல்வி அறிவை சொல்லிக் கொடு, ஸ்கூலுக்கு ஒழுங்காக அனுப்பி வை, ஆரோக்கியமாக பார்த்துக்கோ அவங்கள, அப்படின்னு தான் சொல்லுது பைபிள். ஏன்னா ஆனால் இந்த பெர்க்மான்ஸ் என்ன சொல்லுது? பாட்டு கேட்குறதும், ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சுக்கு போகிறதும், மற்ற நாளில் இவர் பாட்டை கேட்கறது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை போச்சு. இப்போ கேட்டு என்னாச்சு? நம்முடைய வாழ்க்கை வீணாக போனது தான் நடந்துக்கிட்டு இருக்கிற வேலை. அதனால் நாம் இந்த பாட்டு கேட்டுக்கினே, ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கினே, இவங்க பிரசங்கத்தை கேட்டு, அதெல்லாம் இனிமேல் தேவை கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழணும், நம்மளை சார்ந்தவங்களை, இப்போ வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும், அடங்கி இருக்கணும், அடங்காதனம் பண்ணக்கூடாது, கீழ்ப்படிந்திருக்கணும், குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வர வைக்கக்கூடாது, இப்படியெல்லாம் அதில் ஞானத்தை வளர்த்துக்கணும். வாலிப பிள்ளைகள் என்ன, திருமணமாகாதவர்கள் பெற்றோருக்கு உதவியாக இருக்கணும், பெற்றோரை பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கணும். இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு நம்ம பாட்டு கூத்தோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு 6 நாள் அழுக்கு பண்ணிட்டு போகிற வீட்டை 7வது நாள் சுத்தம் பண்ணணும். அது யாரும் செய்கிறது கிடையாது. நீங்கள் மனசை சுத்தம் பண்ண ஓடுறாங்க. ஆண்டவர் ஆலயத்துக்கு போனவன் வாரத்துக்கு 1 நாள் தானே, வாரத்துக்கு 1 நாள் சுத்தம் பண்ணலையே வீட்டை. அழுக்கு பண்ணிட்டு போகிற பாத்ரூம் வாரத்துக்கு 1 நாள் சுத்தம் பண்ணுறது கிடையாது. இது என்ன நியாயம்னு நான் கேட்குறேன். இது என்ன நியாயம்? இது பைபிள் சொல்லுது, அழுக்கு பண்ணிட்டு 6 நாள், 7வது நாள் அது சுத்தம் பண்ணாது, அங்கே உட்காந்துக்க சர்ச்சில் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இயேசு இதுதான் செய்ய சொன்னாரா? பெண்கள் 6 நாள் அழுக்கு பண்ணிட்டு 7வது நாள் அந்த சமையல் அறையை சுத்தம் பண்ணாது, சர்ச்சில் உட்காந்துக்குங்க வெள்ளப்படம் கட்டின்னு அப்படின்னு சொல்லுதா பைபிள்? அது ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காக உருவாக்கப்பட்டது பைபிள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.